பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜய் பரந்தூர் விமான நிலைய கட்டுவதற்கு என்ன பண்றாரு, ஆப்போசிட்டா இருக்காரு. தன்னுடைய ஆதரவையும் அந்த கிராம மக்களுக்கு நேர்ல போயிட்டு என்ன பண்ணாரு தெரிவிச்சிட்டாரு. இதெல்லாம் இருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க விமான நிலையம் வர்றதுக்கு ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சியாளருக்கு உதவுகிற ஒரு சில தனியார் நிறுவனங்களுக்கும் நிறைய லாபம் ஈட்டும் பங்கு உண்டு. அதனால தான் இங்க விமான நிலையம் வர்றதை என்ன பண்றாங்க, திமுக அரசு ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஒண்ணு கொளுத்தி போட்டாரு. இதை ஆதரிக்கிற விதமா தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ஜெகதீசனும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் என்ன பண்ணாரு, ஓப்பனாவே சொல்லிட்டாரு. ஜி ஸ்கொயருக்கு பன்னூர்ல 900 ஏக்கர் நிலம் இருக்குங்க, அதனாலதான் இவ்வளவு இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ஜி ஸ்கொயருக்கு திமுக அரசுக்கு ஒரு லிங்க் இருக்கு, அதனாலதான் இவங்க இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இத கண்டனம் தெரிவிக்கிற விதமா, இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமா ஜி ஸ்கொயர் என்ன பண்ணிருக்குன்னா, ஐயா சாமிகளா, உங்களை யாரோ தப்பா வழி நடத்துறாங்க, நீங்க இப்பதான் கட்சிக்கு வந்திருக்கீங்க, நல்லதை பேசுங்க, உண்மையை பேசுங்க, அப்பதான் மக்கள் மத்தியில உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும். யாரோ ஒருத்தருங்க சொல்றத, யாரோ ஒருத்தருக்கு பேசுறத எடுத்துட்டு நீங்க பேசினீங்கன்னா அது உங்களுக்கோ கஷ்டம், எங்களுக்கோ கஷ்டம். எங்களுக்கு ஒன்னும் பெரிய கஷ்டமா இருக்காது, மக்கள் மத்தியில உங்களுக்கு தான் அவமானப்பட்டு போவீங்க. அதனால கொஞ்சம் உண்மையை பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் தன்னுடைய தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்கு. குறிப்பா இன்னொரு சொல்லியிருக்குன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுகாவை சேர்ந்த பன்னூர், திருப்பந்தியூர், திருமேனிக்குப்பம் இந்த 3 கிராமத்திலையும் மொத்தமே சேர்ந்து 800 ஏக்கர் தான் இருக்கு. இங்க எங்களுக்கு 1 ஏக்கர்ல 1 அடி கூட எங்களுக்கு என்னால இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா 1 முதல் 440 வரைக்கும் தான் சர்வே நம்பரே இருக்கு. அது நீங்க பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல்லே தெரியும். அது நில பதிவேடு கவர்மெண்ட் இது இருக்குல்ல, சர்வே போர்ட்டல்லே நீங்க போய் பார்த்துக்க முடியும். அதுவும் இல்லாம ஒரு என்ன சொல்றாருன்னா, 2006ல இருந்து 2011 வரைக்கும் இத கவர்மெண்ட் போர்ட்டல் என்ன பண்ணிட்டாங்க, சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டாங்க. சோ நாங்க 2012ல தான் ஜி ஸ்கொயர் என்ற நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோம், அப்ப எப்படி சாமி நாங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி ஸ்கொயர் என்ன பண்ணுது, தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பன்னூர், திருப்பந்தியூர், திருமேனிக்குப்பம் இந்த 3 கிராமத்துல ஜி ஸ்கொயருக்கு சொந்தமா 1 சென்ட் இடத்துல இல்ல 1 அடி இடத்தை நீங்க காமிச்சிருங்க. ஜி ஸ்கொயர் கூட வேணாங்க, ஜி ஸ்கொயர் ஆபீஸ்ல வேலை செய்யற அதிகாரிகள் பேர்ல 1 சென்ட் நிலத்தை நீங்க காமிச்சிருக்கீங்கன்னா, எத்தனை ஏக்கர் நிலத்தை நீங்க காமிச்சாலும் அதை காமிக்கிற ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிற அந்த நபர்களுக்கே நாங்க எல்லாம் பண்றோம், எழுதி வச்சிடறோம். ஐயா, 1 பைசா நாங்க உங்க கிட்ட இருந்து வாங்க மாட்டோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ல இருந்து, போயிட்டு வர செலவுல இருந்து, டீ காஃபி குடிக்கிற செலவுல இருந்து எல்லாமே நாங்களே ஜி ஸ்கொயரை ஏத்துக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தக்க பதிலடி கொடுத்திருக்கு. விஜய்க்கும் விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் எங்கயா போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? ஏன்னா ஜி ஸ்கொயர் இந்த அளவுக்கு டீடைலா கொடுக்குறாங்களே, இதுக்கப்புறமும் நீங்க திமுகக்கும் ஜி ஸ்கொயருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு எதை ஆதாரமா நீங்க வச்சு நீங்க சொல்றீங்க, பேசுறீங்க? அதுவும் இல்லாம ஜி ஸ்கொயருக்கு 900 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்றத நீங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயா இருக்கட்டும், அவருடைய கட்சியை சார்ந்த செய்தி தொடர்பாளர் ஜெகதீசனா இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணுங்க, வாங்க ஜி ஸ்கொயருக்கு சொந்தமா எதனா லேண்ட் இருக்கா அப்படின்னு போயிட்டு பன்னூர், திருப்பந்தியூர், திருமேனிக்குப்பம் இந்த 3 கிராமத்திலையும் போயிட்டு ரிசர்ச் பண்ணுங்க. பண்ணி ஐயா, நீங்க ஜி ஸ்கொயர் நீங்க சொன்னீங்க இத்தனை ஏக்கர் லேண்ட் இருக்கு, ஆனா இதுல உங்க பேர்ல எதுவுமே இல்லைன்னு, ஆனா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிச்சு அந்த லேண்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போயிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெள்ளத்தில சொல்லுது. இதற்கு விஜயும் விஜய் கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் ஒத்துப்பாங்களா, இல்ல அந்த ஆதாரத்தை ப்ரூவ் பண்றதுக்கு முன் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தொடரா வைக்கப்பட்டிருக்கு. சோ ஜி ஸ்கொயர் விஜய்க்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கு. எங்களுக்கு சொந்தமா அங்க ஒரு இடம் கூட இல்ல அப்படின்றத இத விஜய் செய்யறதுக்கு முன் வருவாரா அப்படின்றது தெரியல. சோ ஜி ஸ்கொயர் கொடுத்த விளக்கத்தை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.